கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு டாக்டர் தன்னிடம் வந்த ஒரு நோயாளியை பரிசோதித்து பார்த்துவிட்டு, உங்கள் உடம்பில் சத்துக்கள் மிகவும் குறைவாக இருக்கிறது, குறிப்பாக நரம்புகளுக்கு தேவையான ஆற்றல் உங்கள் உடம்பிலே இல்லை, எனவே நன்றாக சத்தான உணவை வாங்கி சாப்பிடுங்கள், உங்கள் மனைவியிடத்திலே சொல்லி நல்ல ஆரோக்கியமான உணவை சமைத்து தரும்படி சொல்லுங்கள். மேலும் நீங்கள் அடிக்கடி டென்ஷன் ஆகாதீர்கள். உங்கள் குழந்தைகளை உங்களை தொந்தரவு கொடுக்காமல் கொஞ்சம் பார்த்து கொள்ள சொல்லுங்கள். சரியான நேரத்துக்கு வேலையை முடித்துக்கொண்டு எக்ஸ்ட்ரா டைம் எல்லாம் பார்க்காமல் வந்து விடுங்கள். அப்படி நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளாவிட்டால் ஒரு மாதத்திலே மரித்து போய்விடவும் வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னார். உடனே இந்த பேஷண்ட், டாக்டர், அப்படியானால் இதை என் மனைவியிடத்தில் சொல்லுங்கள், அவள்தான் சத்தான ஆகாரத்தை சமைத்து தர வேண்டும், எனக்கு ஓய்வு எடுக்கும் வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர வேண்டும், எனவே அவளிடத்திலே சொல்லுங்கள் என்று சொல்லி தன்னுடைய போனிலே கனெக்ஷன் கொடுத்தார். டாக்டரும் அந்த அம்மாவிடத்திலே பேசினார்கள். அதன் பிறகு அந்த பேஷண்ட் தன்னுடைய வீட்டிற்கு வந்து மனைவியின் இடத்திலே டாக்டர் என்ன சொன்னார் என்று கேட்டார். உடனே அந்த அம்மா சொன்னார்கள், ஐயா, நீங்கள் ஒரு மாதத்திலே மரித்து போய் விடுவீர்கள் என்று சொன்னார். அப்படியானால் சத்தான ஆகாரத்தை கொடுத்து அவருக்கு ஓய்வு கொடுக்க வேண்டும் என்பதெல்லாம் அவள் புரிந்து கொள்ளவில்லை. அதே போல ஒரு போதகர் தன்னுடைய பிரசங்கத்திலே, இந்த உலகம் சீக்கிரத்திலே முடிவடைய போகிறது, எனவே நீங்கள் நீதிமான்களாய் கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு போவதற்கு ஆயத்தமாயிருங்கள் என்று பிரசங்கித்தார். பிரசங்கம் முடிந்த பிறகு ஒரு குடிகார ஆசாமியிடம், இன்றைக்கு பிரசங்கத்தில் என்ன சொன்னேன் என்று சொல்லி கேட்டார். ஐயா, சீக்கிரத்திலே உலகம் முடிய போகிறது, எனவே இருக்கிற எல்லாவற்றையும் குடித்து தீர்த்து விட்டு சந்தோஷமாக கழித்துக் கொள்ளுங்கள், அதன் பிறகு நீங்கள் அனுபவிக்க முடியாது என்பதை தானே சொன்னீர்கள் என்று சொன்னார். அப்படியானால் போதகர் சொன்னது எச்சரிக்கையாக இருந்து பரிசுத்தவான்களாய் உங்களை காத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். அவரோ உலகம் முடிவடைய போகிறது, எனவே எல்லாவற்றையும் அனுபவித்து முடியுங்கள் என்று சொல்லி எடுத்துக்கொண்டார். ஒன்றை சொல்லும்போது அதிலே தனக்கு சாதகமாக என்ன தோன்றுகிறதோ அப்படி எடுத்துக்கொள்வது இந்த நாட்டின் இயல்பு, மக்களின் இயல்பு. அநேக எச்சரிக்கையின் செய்திகளை மக்கள் அசட்டை செய்து தங்கள் மனம் விரும்புகிறபடி வாழுகிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், தேவகுமாரன் மீண்டுமாய் இந்த உலகத்துக்கு வரும்போது விசுவாசம் அருகிக் கொண்டே போய் அவர் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ என்று சொல்கின்றார். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 38, 39 ஆகிய வசனங்கள். எப்படி எனில், ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். மக்கள் தங்கள் விருப்பப்படி வாழ்ந்து விருப்பப்படி செய்து விருப்பப்படி மதிக்க விரும்புகிறார்கள். தேவகுமாரன் வருகை குறித்த செய்திகளை அசட்டை செய்து வருகிறார்கள். நாம் அப்படிப்பட்டவர்களாயிராமல் பரிசுத்தமுள்ளவர்களாய் நம்மை காத்துக்கொண்டு கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுவோம். கர்த்தருடைய வசனங்கள் நமக்கு சொல்லப்படும் போதெல்லாம் சரியானதை புரிந்து கொண்டு அதற்கு கீழ்ப்படிந்து நாம் நடப்போமாக. கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.